ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கோம்டா. இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக் எடுத்து வந்திருக்கேன்டா. த ரேங்க் யூ டிசர்வ் வர்சஸ் த ரேங்க் யூ எக்ஸிக்யூட். இது ரெண்டுக்குமே ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. கரெக்டா? டிசர்வ், நீ வந்து என்ன எதிர்பார்க்கற, உனக்கு என்ன கிடைக்குங்கிறது ஒண்ணு, நீ என்ன அச்சீவ் பண்றங்கிறது ஒண்ணு. இதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்த்துடலாம். சரியா? Everyone dreams of rank, but only few executes. கரெக்டா இல்லையா? நீ யார வேணா கேளு, நீட்ட எழுதுற எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டை கேளு, அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேளு, அவனுக்கு டீச் பண்ண டீச்சர்ஸே கேளு. Everybody wanted Air 1 or everybody want to crack NEET, but not everybody achieves it. கரெக்டா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? Many NEET aspirants deserve a good rank based on effort and potential, but the rank you get depends on what you execute on exam day. அதான் சொல்ல வர பாயிண்ட். which means நீ ஒரு வருஷம் படிச்சிருக்கலாம், 2 வருஷம் படிச்சிருக்கலாம், 3 வருஷம் படிச்சிருக்கலாம், 4 வருஷம் படிச்சிருக்கலாம். ஆனா அந்த 3 மணி நேரம் நீ நீட் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து என்ன எழுதுறியோ அதுதான் உன்னோட மார்க்ஸ் ரேங்க்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணும். நீ டாப் பெர்ஃபார்மரா இருக்கலாம், நல்லா எல்லா மார்க் டெஸ்ட் எழுதி சூப்பரா பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல உங்க நீட் எக்ஸாம் ஹாலுக்கு போற, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஐயோ நீட் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிற பயம் வருது. உனக்கு பாக்குற காம்படிட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, அப்படியே நெஞ்செல்லாம் படங்குது அப்படின்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆகும். கரெக்டா இல்லையா? சோ அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான டேர்மை புரிஞ்சுக்கணும். அதுதான் பொட்டன்ஷியல் வர்சஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, உன் பொட்டன்ஷியல் என்ன, உன் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? பாருங்க, your preparation decides your potential, your discipline decides your rank. அதான் நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கு. சார் எப்படி நீ எவ்வளவு கொஸ்டின் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ற, பிசிக்ஸ் 50 பண்ற, கெமிஸ்ட்ரி 50 பண்ற, பயாலஜில ஒரு 100 பண்ற, இவ்வளவு கொஸ்டின் டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்றேன், அது தவிர ரிவிஷனும் பண்றேன். இதெல்லாம் உன்னோட பொட்டன்ஷியல வந்துடும். and your discipline decides your rank. என்னால இவ்வளவு பண்ண முடியும், அதுக்கு எனக்கு ரேங்க் வராதுல. என்னால இவ்வளவு பண்ண முடியும், நான் அதை ரெகுலரா பண்ணி அதை அச்சீவ் பண்ணி ப்ராப்பரா எக்ஸாம் எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் எனக்கு நீங்க சொன்னது கிடைக்கும். கரெக்டா? that is the primary difference between the potential and the performance. clear? இப்ப பாருங்க, பொட்டன்ஷியல் நாலேஜ், கோச்சிங், ரிசோர்சஸ். பொட்டன்ஷியல் நீங்க வந்து சார் இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் நாலேஜ், கோச்சிங் அண்ட் ரிசோர்சஸ். வேற பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரிவிஷன், டெஸ்ட் பிராக்டிஸ், டைம் மேனேஜ்மெண்ட். புரியுதா பசங்க உங்களுக்கு? நீ மேபி குட் இன் நாலேஜா இருக்கலாம், நீ மேபி குட் இன் கோச்சிங்கா இருக்கலாம், மேபி நீ குட் இன் ரிசோர்சஸ் ஆகும். உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் சார், எனக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கேன் சார். நான் நீங்க எவ்வளவு கொஸ்டின் என்கிட்ட ஒரு 1 lakh கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் சார், எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. அதெல்லாம் பொட்டன்ஷியல் தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். என்னது பெர்ஃபார்மன்ஸ்? படிச்சுக்கிட்டே இருந்த வேலைக்காகாது, ரிவிஷன் பண்ணணும். கொஸ்டினை பார்க்காம புக்கை மட்டும் லைன் பை லைன் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி கான்செப்ட் தெரிஞ்சு வச்சா கண்டிப்பா மார்க் வராது. என்ன பண்ணணும்? டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். நீ கொஸ்டின்ஸ் எழுதாம எப்படி ஒரு கொஸ்டினால அந்த ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் எல்லார்கிட்டையும் கேட்கிற கேள்வி தான். பாசங்களா சார் நான் படிக்கிறேன், எதுக்கு கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணணும்? இட் இஸ் ராங். நீ எவ்வளவு படிக்கிறியோ அதே அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஈக்குவலா சால்வ் பண்ணணும். ஏன்னா உனக்கு ஒரு கொஸ்டின் நீ ஜட்ஜ் பண்றதுக்கு நீ கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். they play with words. நீங்க உட்கார்ந்து இந்த क्वेश्चनக்கு என்ன வருது, if போட்டுருக்கான், what போட்டுருக்கான், ஐயோ அப்படின்னு உட்கார்ந்து குழம்பிட்டு இருந்தா அசஸ்மென்ட் ரிவிஷன் அவ்வளவுதான், போகையா. so what you do, you have to practice more test and ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பா அவனோட ஒரு மார்க்கோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு மார்க் கம்மியானாலும் உனக்கு ரேங்க் போகும், 1000 2000 போய்கிட்டே இருக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மார்க்கை நமக்கு எடுத்துறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம விடலாமா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பிசிக்ஸ் டைம்ல முடிக்கணும், பயாலஜி ஒரு 30 minutes முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தா மட்டும்தான் உன்னால இந்த பர்டிகுலர் திங் அச்சீவ் பண்ண முடியும். இல்ல நான் வந்து எல்லாம் படிச்சிருக்கேன், நான் ரிவிஷன் பண்ணிட்டேன், ஆனா கொஸ்டின் எதுவும் பிராக்டிஸ் பண்ணல, நீட் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எதுவுமே எழுதல, எனக்கு எதுவுமே ஒன்றும் தெரியும், நான் மட்டும் எழுதிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வச்சா ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். you'll have to practice questions. question practicing and neat mock test மாதிரி எழுதாம யாருமே நல்ல மார்க் எடுத்த சரித்திரமே இல்லை. நம்ம படையப்பா படத்தை சொல்ற மாதிரி. okay, so which one are you focusing on more right now? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. take a minute, think about yourself. நான் என்ன பண்றேன்? என் பொட்டன்ஷியல் ரெடி பண்ணிருக்கேனா or என்னோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேனா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா most of the students will be in this potential category. அதனாலதான் many are not cracking this NEET. பொட்டன்ஷியல் படிக்கிறேன் விடிய படிக்கிறேன், வேலைக்கே ஆகாது. பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். நீ எவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ற, எவ்வளவு நீ எழுதுற, 3 மணி நேரம் சலிக்காம உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுறியா, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு டெஸ்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த பையன் மூஞ்சி இப்படிதான் போகும்.
என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியே பார்ப்பானுங்க, சார் என்ன சார் 3 hours, அது சில பேர் நியாயமாக பேசுவாங்க, சார் 3 hours நான் உட்காந்து பேப்பர் எழுத போடுறா, நான் ஒரு 4 சாப்டர் படிச்சிருவேன் சார், நான் ஒரு 5 சாப்டர் படிச்சிருவேன் சார், அந்த 5 சாப்டர் ஃபுல்லா சூப்பரா தரவா படிச்சு நீ படிச்சுக்கிட்டே தான் இருப்ப, நீட் எழுத முடியாது அப்போ. ஓகே, ஸோ நீங்க உங்களை நீங்க take a minute and analyze, are you in this potential category or in this performance category? Not lack of knowledge but lack of execution, incomplete revision, fear during mock test, time mismanagement, overthinking MCQs. incomplete revision நம்ம பேசியாச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரிவிஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நீ படிக்கிறியா அதை ரிவிஷன் பண்ணிருக்கணும். எப்பவுமே ஒரு சொல்லி நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கு, அந்த 2 நிமிஷம் டைம்ல உனக்கு ஒரு டாபிக் ரிவிஷன் பண்றதுக்கு நீ பண்ணலாம், ஆர் எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் படிக்கலாம். நீ என்ன சூஸ் பண்ணுவ? பாதி பேர் எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் எடுத்து படிச்சிருந்தா சார் அப்படிங்க. நோ, திஸ் இஸ் a very bad idea. நீ படிச்சதை ரிவிஷன் பண்ணு. எக்ஸ்ட்ரா டாபிக் உன்னால இப்ப படிக்கணும்னு விட்டுரு, வேற வழி இல்ல. ஆனா படிச்சதே நீ எழுத முடியலன்னா படிச்சதுக்கும் மார்க் வராது, எக்ஸ்ட்ரா டாபிக் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டா, அதுக்கும் மார்க் வராது, 2 மார்க்கும் போயிடும். இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரிவிஷன் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஓகே, அடுத்து ஃபியர் டியூரிங் மாக் டெஸ்ட். எவ்வளவு நாள் பயப்படுவீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பயப்படுவீங்க, செகண்ட் எக்ஸாம் பயப்படுவீங்க, தேர்ட் எக்ஸாம் பயப்படுவீங்க. அந்த பயம் உங்களை விட்டு மாறணும்னா நீங்க இந்த பயத்தை நீங்க காட்டணும். யூ ஹேவ் டு ஓவர் கம் தட். எப்படி? எனக்கு வந்து குதிக்கிறதுக்கு பயமா இருக்கு சார் அப்படின்றது, நீ குதிச்சாதான் அந்த பயம் மாறும். குதிச்சு பழகினா மட்டும்தான் அந்த பயம் மாறும். அதுல இல்லைன்னா வரைக்கும் கடைசி வரைக்கும் குதிக்கிறது பயமாவே இருக்கும். Unless you write n number of mock tests to achieve your goal, you'll have to write. Unless you write it, you can't overcome it. உனக்கு ஓவர் கம் பண்ணணும். எனக்கு நீட்ல இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறது தெரியும். நீட்ல காலையில இருந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. ஒருத்தர் அப்படியே ஒரு மீம் இருக்குல்ல, அந்த சந்தானம் அந்த படத்துல வந்து இப்ப நான் அடிச்சு ஓட்டைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் உள்ள கூட பயப்பட, உன்னை பார்த்து தானே பயமாகிற மாதிரி அவ்வளவு ப்ரெஷர் பண்ணுவாங்க நம்மள. அப்ப அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருந்தா அதுதான் ஒரு விஷயமே இல்லை. உன் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க, அந்த காம்படிட்டர் இருப்பான் நீட்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு வருவான், அவனை பார்த்தாலே நமக்கு அப்படியே ஆடு, பயங்கர ப்ரிப்பேர்டா இருப்பானோ, இவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருப்பான் அப்படின்னு தோணும். அவன் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே தெரியாம ஐயோ எப்படா எக்ஸாம் அப்படின்னு உட்காந்துருப்பான். ஸோ அதனால எப்பவுமே அந்த மாக் டெஸ்ட் இருக்கிற பயத்தை நீ மாத்தணும், நீ எழுதிக்கிட்டே இருக்கணும். மாக் டெஸ்ட் எவ்வளவு முடியும் அவனை எழுதிக்கிட்டே இருக்கணும். சரியா? அண்ட் டைம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ ஓவர்திங்கிங் எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸ் கொடுத்தா என்ன கொஸ்டின் அதுக்கான பதில் எழுது. ரொம்பலாம் யோசிக்க கூடாது. பயாலஜில தயவு செஞ்சு ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ரொம்பலாம் யோசிச்சு ஆன்சர் கண்டிப்பா தப்பா தான் வரும். சில டைம் டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும், அதுக்கு வந்து இப்படி சுத்தி வந்துட்டு ஆன்சர் வந்து போடுவான். அதே தம்பி இது எப்படி இப்படி வரும் கேட்டா, சார் இது இப்படி இப்படி இப்படிங்குவான். இது அப்படிதான் இது இப்படிடா அப்படின்னு சொன்னா ஓ ஆமா சார் அப்படிங்க. ஸோ டு நாட் ஓவர் திங்க் எம்சிக்யூஸ். டெஃபினட்டா பயாலஜி பெரிய இஷ்யூல பண்ணாதீங்க. யூ டிசர்வ் அ குட் ரேங்க் இஃப் யூ வில்லிங் டு டூ வாட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட். கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்லுவேன், பசங்களா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 20 லட்சம் பேர்ல 18 லட்சம் பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகி இருப்பானுங்க. நீ வந்து நார்மலா எழுதினாலே போதும். ஓகே, நீ வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ண அவசியம் இல்லை. நீ உன்னோட ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ் நீ கரெக்டா பண்ணாலே போதும். ஏன்னா மீதி பேர் பண்ண மாட்டானுங்க. பாதி பேர் ஒரு நாள் படிப்பாங்க, 2 நாள் படிக்க மாட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவானுங்க. ஸோ அதனால நீ அந்த தப்பு பண்ணாத. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணணுமோ அதை நீ பண்ணக்கூடாது. You have to avoid it at any cost. Clear? Why good students still lose rank? No concept but do not practice enough MCQs. முதல் தப்பு. Study hard but skip mock analysis. Prepare well but panic in exam. இதுதான் பெரிய பிரச்சனை. 3 விஷயத்தை கிளியரா கொடுத்துட்டாங்க. என்னது? வெறித்தனமான கான்செப்ட் தெரியும். அவங்க கிட்ட நீ என்ன கேள்வி கேட்டாலே இப்போ அந்த இடத்துல கார்டியக் சைக்கிள் அது 70 ml என்னடா 140 ஸ்டாக் வால்யூம் அப்படி போடுங்க, பிளஸ் ஆட் பண்ணுங்க, அப்படி எல்லாம் சொல்லுவான். ஒரு கொஸ்டினர்ல கேட்டா சார் இந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டினே புரியல சார் அப்படின்றோம். இப்போ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டினே ப்ராக்டிஸ் பண்ணாம உனக்கு எப்படி இது புரியும்? அடுத்து ஸ்டடி ஹார்ட். அதேதான், வெறித்தனமா படிப்பான். ஒரு மாக் டெஸ்ட் அனாலிசிஸ் பார்க்க மாட்டான். அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எரர் அனாலிசிஸ் சொல்லுவோம். எஸ்பெஷலி இந்த ZTech இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ற டேர்ம் எரர் அனாலிசிஸ். ஒரு கொஸ்டின் தப்பாகுனா அந்த தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் மாதிரி சில கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி அந்த கொஸ்டின் நீ எப்படி கேட்டாலும் தப்பாக கூடாதுங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்றது எரர் அனாலிசிஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சருக்கு செக் பண்ணி ஆன்சர் தப்பா இருக்கும், அவ்வளோ ரைட் கிளம்பு. சில பேர் அந்த ஆன்சர் ஓ இதுதான் கரெக்டான ஆன்சரா, ஓகே ஓகே. சில பேர் ஓ இது இதனால இந்த ஆன்சரா, ஓகே ஓகே. நோ, இதெல்லாம் பத்தாது. அந்த கொஸ்டினை திருப்பி சுத்தி வளைச்சு அதே கான்செப்ட்ல 10-15 கொஸ்டின் சால்வ் பண்ணு.
எப்படி கேட்டாலும் அது எழுதணும். அதுதான் எரர் அனாலிசிஸ். நிறைய பேர் பண்றது இல்ல, கண்டிப்பா பண்ணணும். புரியுதா? அண்ட் ஆல்சோ பேனிக், பயத்தை விட்டுதான் ஆகணும். பரமேஸ்வரா, பயந்தா மறுகையா டர்கையா, பயப்படவே கூடாது. ஓகே, பயந்தா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணும். புரியுதா? டாப்பர்ஸ் டோன்ட் ரிலை ஆன் மோட்டிவேஷன், தே ரிலை ஆன் சிஸ்டம்ஸ். கரெக்ட். என்ன ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணாதான் நான் படிப்பேன், அப்படியே உனக்கு கொடுக்கணும். உனக்கு இட் இஸ் நாட் அபவுட் மோட்டிவேஷன், இட் இஸ் அபவுட் டிசிப்ளின். மோட்டிவேஷன் இன்னைக்கு நான் அப்படி பேசினா உனக்கு மோட்டிவேட் அப்படியே படிக்கணும் அப்படின்னு தோணும். நாளைக்கு நான் போய் கிளாஸ் எடுத்துருப்பேன், அப்போ மோட்டிவேஷன் இங்க இருக்கும். மோட்டிவேஷன் கூப்பிடும், தம்பி என்ன கொஞ்சம் பாருப்பா படிப்பா அப்படின்னு. மோட்டிவேஷன் பேஸ் பண்ணி இருக்காத. நான் உனக்கு கொடுக்கறது மோட்டிவேஷன் இல்ல, நான் உனக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். இது ஒரு அட்வைஸ் மாதிரி. ஓகே சார், அப்படியே மோட்டிவேஷன், இட்ஸ் நாட் மோட்டிவேஷன். ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஃபாலோ யுவர் டிசிப்ளின்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, சிஸ்டம் வீக்லி ஃபுல்லி சிலபஸ் ரிவிஷன் பண்ணணும், அண்ட் மாக் டெஸ்ட் எரர் பண்ணணும், நோட் புக் ரீஅட்டெம்ப்ட் பண்ணணும். அதாவது எரர் நோட் புக் ஃபாலோ பண்றீங்களா? எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? நாங்களும் சைன் பண்ணுவோம். எரர் நோட் புக் இருந்து சைன் பண்ணாதான் அடுத்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். நான் பாதி பேர் எழுத மாட்டாங்க. எதுக்கு எரர் நோட் புக் எழுதணும்டா? இதுதான்டா எஃபர்ட்ங்கிறது. நீ இதெல்லாம் பண்ணி உனக்கு மார்க்லாம் என்ன கேளு, சரியா? ஓகே, கேட்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸிகியூஷன் மைண்ட் செட். 3 ரூல்ஸ். ஓகே, ஒன்னு பிராக்டிஸ் பாசிவ் ஸ்டடி, இன்னொன்னு ரிவிஷன் ஓவர் நியூ டாபிக்ஸ், மாக் அனாலிசிஸ் ஓவர் மாக் ஸ்கோர். பிராக்டிஸ் பண்ணு, உட்காந்து கதை படிக்காத. ரிவிஷன் பண்ணு, புது டாபிக் பதிலா. மாக்க அனாலிசிஸ் பண்ணு, மாக் டெஸ்ட் பார்க்கறது, மாக் ஸ்கோரை பார்த்து அதுக்கு பதிலா மாக் அனாலிசிஸ் பண்ணு. கிளியர்? So NEET rank is decided in 180 minutes, not 2 years. Very important statement. The 180 minutes of your life is going to decide. You would have prepared a year, a month, day and night you would have prepared, but those 180 minutes are very precious. ஒரு சின்ன தலைவலி வந்து நீ என்ன பண்ணுவ? அதை நீ ஹேண்டில் பண்ணணும். அதை நீ உனக்கு ஹேண்டில் பண்ண பண்ணணும். நீ என்ன பண்ண, தலைவலி எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கணும். நீ அவ்வளோ எக்ஸாம், டெய்லி ஒரு எக்ஸாம் எழுதல. இப்போ டெய்லி ஒரு எக்ஸாம் எழுதல, ஒரு 50 நாள் 50 எக்ஸாம் எழுதலாம். அந்த 50 நாள் ஒரு நாள் கண்டிப்பா தலைவலி வரும். தலைவலி எக்ஸாம் எழுதி பழகிருப்பேன். அப்படியே கவலை பண்ணும். நான் சொல்றேன், நமக்கு இந்த சான்ஸ் எடுக்க முடியல. we have to do everything. ரிஸ்க் எடுக்க முடியாது. நீட்டா அடிச்சே ஆகணும், நீ பண்ணியே ஆகணும். புரியுதா? how many questions you attempt in mocks? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்க? எவ்வளவு கொஸ்டின் மார்க்ஸ் பண்ணுவீங்க? from deserving rank to executed rank, 100 MCQs daily, 1 mock every 3 days, analyze mistakes with 24 hours, revise weak chapters weekly. Okay, புரியுதா? So பசங்களா, your dream rank is waiting. The only question is, will you execute it? உன்னால அதை பண்ண முடியுமா? நீ அதை பண்ற ரெடியா இருக்கியா? Are you ready? From today, don't study to deserve rank, study to execute it. எனக்கு ஆசையா இருக்கு சார் இதை வாங்கணும் அப்படின்னு கனவு காணாம அதுக்கான வேலையை இறங்கி செய். இறங்கி நீ என்ன வேலை செஞ்சா அது நடக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கூடிய சில பசங்க தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ரன் பண்ணிருக்கோம், அதுவுமே நீங்க பண்ணலாம். ஸோ March 27th இருந்து 10,000 GST கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எஸ், 30 நாள்ல எனக்கு வந்து படிக்க முடியுமா அப்படின்னு இருக்குன்னா, எஸ், இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர், டெஃபினெட்லி இட்ஸ் குட் சாய்ஸ். இந்த எண்ட் கேம். ஓகே, ஆன்லைன் கிராஷ் ஜஸ்ட் 3,999 கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு மாசம் டைம் இருக்கணும், படிச்சுட்டேன், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம். சரியா? நீங்க பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜைலம் தமிழ்நாட்டில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பண்ண இன்டர்வியூ எடுத்திருப்பேன், இவங்க இன்டர்வியூ எடுத்திருப்பேன், பாதி பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பேன். வீடியோஸ் கொஞ்சம் தான் வந்திருப்பேன். ஸோ எல்லாமே நம்ம இன்டர்வியூ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜைலம் கோயம்புத்தூர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 8129000700 கால் பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி பிரான்ச்சஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ. ஓகே, நமக்கு ஜைலம் நீட் தமிழ் சேனல்ங்கிற சேனல் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், எவ்ரி சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ட் ஆகிற எல்லா இடத்துலும் நாங்க இருக்கோம். சரியா? இப்போ பசங்களாம் நத்திங் டு வரி, தைரியமா இருங்க, கண்டிப்பா படிங்க, மாக் டெஸ்ட் நிறைய எழுதுங்க. we have a GVIB ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எழுதி நல்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா இந்த நீட்டுக்கான ரேங்கை நம்ம கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். சரியா? ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட்.